Good morning everyone. அனைவருக்கும் காலை வணக்கம். Hope I am audible now. Okay, thank you. Okay. சரி, நீங்கள் நார்மலாக காலை வந்து நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து you can able to tell the message. The hope all the issues will be have been resolved. இன்னிலேருந்து பர்ஃபெக்டாக போகும். ஸோ நேற்று வந்து பிரணயமாக வந்து ஒரு எமர்ஜென்சியாக நம்ம செஷன் வச்சோம். பட் முடித்ததுக்கப்புறமே வந்து நேற்று என்ன கண்டென்ட் நம்ம வந்து பண்ணணுமோ அதை வந்து we have done ஒரு ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் அனுப்பிச்சிட்டோம். நம்ம அந்த லிங்க்கும் வந்து நேற்று நைட்டு ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறது ப்ராக்டிஸஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங். ஸோ நேற்றும் ஸ்ட்ரெச்சிங் தான் பார்த்தோம். நேற்று ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்டாண்டிங், அப்புறம் சிட்டிங், அப்புறம் லையிங் பார்க்க போகிறோம். ஸோ 3 விதமான ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. நம்ம 3 ஸ்ட்ரெச்சிங்கை பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ப்ரீதிங் வார்ம் அப்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வார்ம் அப்ஸ் முடிச்சுட்டு ஸ்டாண்டிங் ப்ரீதிங் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். டு த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால ஸ்டாண்டிங் ப்ரீதிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு வில் ஃபோக்கஸ் ஆன் சிட்டிங் ப்ரீதிங், லையிங் ப்ரீதிங், அப்புறம் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சஸ். நம்ம வந்து 3 விதமான ஸ்ட்ரெச்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பண்ண ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ், அப்புறம் சிட்டிங், அப்புறம் லைங் ஸ்ட்ரெச்சஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ராக்டிஸ், நல்லா எதர் வஜ்ராசனம் அல்லது சுகாசனம், உங்களுக்கு எந்த ப்ராக்டிஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கன்வீனியண்ட்டான ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து எதர் கிராஸ் லெக் பொசிஷன் ஆர் வஜ்ராசனம் ஆர் உங்களுக்கு பத்மாசனம், உங்களுக்கு எந்த பொசிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை என்னால் கீழே உட்கார முடியல அப்படி சிட்டு இந்த சேர் அப்படின்னு சொன்னாலுமே சேரில் உட்காந்து பண்ணுற அளவுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த முத்ரா சின்முத்ரா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 7 சாதாரண சுவாசம், நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. நல்ல ஒரு ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடலாம். ஒவ்வொரு மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது நல்ல நிதானமாக தசைகள் எல்லாம் நல்ல விரிவடைந்து, மூச்சு வெளிவிடும் பொழுது தசைகள் எல்லாம் தளர்ந்து முழுமையான ஓய்வை நோக்கி செல்வதை உணர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு 2-3 முறை நல்ல ஆழமான சுவாசம் இழுத்து நிதான மூச்சை விடுங்க. நல்ல ஒரு ஆழமான சுவாசம், நிதானமாக மூச்சு உள்ள இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான சுவாசம், மெதுவாக சௌகரியமாக சுவாசம் உள்ள இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடலாம். மெதுவாக மூச்சை வெளிவிட்ட பிறகு நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு எழுந்த நிலைக்கு வந்துடலாம். கோ ஃபார் ஸ்டாண்டிங் வார்ம் அப்ஸ். ஓகே, நம்ம எந்த ப்ராக்டிஸ் ஸ்கிப் பண்ணாலுமே வார்ம் அப்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம ப்ரீதிங் ஸ்கிப் பண்ணுறோம், டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம நியூ ப்ராக்டிஸ் பார்க்கணுன்றதுனால வார்ம் அப்ஸ்ன்றது மேண்டேட்ரியாக டெய்லி பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 12 ப்ராக்டிஸ் தான் எல்லா மேஜர் ஜாயின்ஸு மைனர் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நல்லா கம்ஃபர்டபுளாக லூஸ் அண்ட் ரிலாக்ஸாக ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த வார்ம் அப்ஸ் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் வார்ம் அப்ஸு. ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸில் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டார்ட் வித் ஃபிங்கர்ஸ். நல்லா ஸ்டார்ட் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள். நல்லா வேகமாக எவ்வளோ வேகமாக உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக பண்ணலாம். நீங்கள் ரைஸ் அப், bring down, rise up, 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 bring down, rise up and bring down. இப்போ rotation,
1 2 3 4 5 6 anti-clockwise 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த தோள்பட்டையிலேருந்து லேசாக இந்த ரத்த ஓட்டமானது சீராக வந்து இந்த விரல் நொடிகளில் வந்து அழுத்தம் கொடுக்கறத நல்லா ஃபீல் பண்ணுங்கள். டீப் பிரத் இன் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். நல்ல ஆழமான சுவாசம் எடுத்து முழுமையாக வெளியிடும் பொழுது லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். கையில் இரண்டும் லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அடுத்தது பாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, next make a fist in the palm. 1 2 3 4 5 6 7 8 9 10 anti-clockwise 10 9 8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்போ நல்லா புல் பண்ணுங்கள். நல்லா புல் 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite pull 10 9 8 7 6 5 4 3 2 1 relax. Opposite hand pull up 1 2 3 4 5 6 7 8 9 10. Then 10 9 8 7 6 5 4 3 2 1 relax. நல்லா எல்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர்ஸ் இந்த முத்ரா வச்சுட்டு தோள்பட்டையில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Backward 10 9 8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். நல்லா தோல் நல்லா தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் ஷ்ரக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. Backward 10 9 8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். நல்ல தோள்பட்டை முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் நல்ல இந்த ஸ்கேப்லர் மசில்ஸ் வரைக்கும் இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு ஹோல்ட் யூர் ஹிப் நெக் மூமெண்ட்ஸ். இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன். நல்ல மூச்சு உள்ளே இழுக்கிறப்ப கழுத்து மெதுவாக மேலே செல்ல வேண்டும். மூச்சு மெதுவாக விடும் பொழுது கழுத்து லேசாக கீழே வரணும். நல்ல மூச்சு இழுங்க, மூச்சு நிதானம் விடுங்க. இன்ஹேல் அப் exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up and exhale down. நெக்ஸ்ட்டு நெக் ரொட்டேஷன். ரொம்ப நெக் பெயின் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இதை மெதுவாக 1 ஸ்லோவாக பண்ணலாம். 2 3 4 5 anti-clockwise 5
4 3 2 1 release and relax. கழுத்தை சுற்றி இருக்க தசைகள் எல்லாம் தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் 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 அண்ட் லெஃப்ட். நல்ல இந்த சைடில் இருக்க தசைகளை நல்லா தளர்த்திக்கு பிறகு புல்லிங் த நெக். லேசாக லெஃப்ட் ஹேண்டு இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம், ரைட் ஹேண்ட் எடுத்து புல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Release. Opposite. 10 9 8 7 6 5 4 3 2 1. Release and relax. Okay. மேல் பகுதி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு இப்போ லோயர் லிம்ப் போகலாம், இடுப்பு பகுதியிலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு பெல்விக் ரொட்டேஷன். இது 1.5 feet கேப் இருக்கட்டும் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Backward. 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். நல்ல இந்த சுற்றி இருக்கக்கூடிய தசைகளெல்லாம் நல்ல இறுக்கமான தசைகளை தளர்ந்து லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட். இன்ஹேல் அப், எல்லாம் மூச்சு இழுக்கலாம். மெதுவாக எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. இன்னைக்கு எவ்வளோ கீழே குனிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபர்ஸ்ட் டேக்கும் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last round. Inhale up and exhale down. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஃபார்வர்ட் பேக்கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த கட்டத்திலும் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ ரொம்ப கீழே போகிறவங்க பொழுது ப்ரீத் அவுட் பண்ணோம். ஏதோ ஒரு போஸ் போகும்பொழுது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து ப்ரீத் அவுட் பண்ணோம். போஸை ஹோல்ட் பண்ணலாம், பிரெத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. நம்ம கீழே போகிறோன்ற பேரில் மூச்சு அடக்கிட்டு கீழே போகணுன்னு வச்சிங்க, மசில் லாக் ஆகிரும், உங்களுக்கு பெயின் அங்குது உங்களுக்கு. அதனால் எப்போ போஸ் பண்ணாலுமே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சைடு ஹோல்ட் பண்ணிக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீ பெயின் இருக்கவங்க இந்த நீ ரொட்டேஷன் பண்ணலாம். நார்மல் பீப்புள் வந்து எதர் சிட்டப்ஸ் ஆர் தோப்பு கரணம் போடலாம். ஓகே, டுடே வில் கோ ஃபார் சிட்டப்ஸு. நேராக இங்கே மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கு நேராக வச்சுட்டு சேர் மாதிரி போச்சுட்டு 1 அப், 2 அப், 3 அப், 4 அப், 5 அப், 6 அப், 7 up, 8 up, 9 up, 10 up. ரிலாக்ஸ். நல்லா கிக் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் வராமல் இருக்கிறதுக்காக காலை கிக் பண்ணிக்கலாம்.
ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஸ்டிச். ஆங்கிள் இருக்கு இல்லையா, ரைட், சென்டர், லெஃப்ட். ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரைட்டு, சென்டர், லெஃப்ட், ரைட், சென்டர், ரைட், சென்டர், left, center, right, center, left, center, right, center, left, center, right, center, left, center, right, center, left, center, right and center, left. இல்லை ankle கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். Now go for toes and heels. Toes, heel, 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 toes and heel. ரிலாக்ஸ். நல்லா கால்கள் கட்டி உச்சி முதல் உள்ளாங்கால் வரை மெதுவாக ஸ்கேன் பண்ணி ரொம்ப மேஜர் ஜாயின்ட்ஸு, மைஜர் ஜாயின்ட்ஸ், நல்ல பெரிய பெரிய மூட்டுக்களும் சிறிய மூட்டுக்களும் நல்லா தளர்ந்து இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணலாம். நல்லா இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். நல்ல ஆழமான சுவாசம், நிதானமாக மூச்சு உள்ளே எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. Inhale up and slowly breathe out. நல்லா பயிற்சி முடிச்சதுக்கு பிறகு, நல்ல ஓய்வுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிறது சிட்டிங் ப்ரீதிங். சிட்டிங் ப்ரீதிங், ஸ்டாண்டிங் ப்ரீதிங் ஸ்கிப் பண்ணுற நாம் ஃபார் நியூ ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்காக வஜ்ராசனம் உட்காந்துக்கிறோம். நீ பெயின் இருக்கவங்க வஜ்ராசனை தவிர்த்துக்கலாம். வஜ்ராசனம் உட்காந்துட்டு 2 நீக்கும் நடுவில். சப்போஸ் என்னால் வஜ்ராசனம் போயிட்டு தான் இந்த டைகர் போஸ் போகணுமா அப்படின்றது இல்லை, டைரெக்டாக டைகர் போஸ் கூட போயிடலாம். உங்களுக்கு வந்து வஜ்ராசனம் உட்காராமல் நம்மளே வந்து இந்த போஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான இது என்னென்னா, இந்த பாம், நீ அண்ட் ஃபுட், இந்த 3 ஒரே லைன் இருக்குமா செக் பண்ணிக்கணும். இந்த போஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இன்ஹேல் அப், நல்லா மூச்சு இழுக்கும் போது தலை நல்லா மேலே வருது, முதுகு கீழே போகுது. ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப முதுகு மேலே வருது, தலை கீழே போகுது, ஆப்போசிட்டாக போகும். நல்லா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, நல்லா exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last round. நல்லா inhale up and exhale down. ஒரு 7 முதல் 8 முறை இந்த பயிற்சி பண்ணதுக்கு பிறகு காலை ஒன்று சேர்த்துக்கிறோம். லேசாக இடுப்பை கொண்டு வந்துட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிறோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 7 சாதாரண சுவாசம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ். நெக்ஸ்ட்டு சஷாங்காசனா ப்ரீதிங். சஷாங்காசனா ப்ரீதிங் இது வந்து நீ பெயின் இருக்கவங்க இட்ஸ் நாட் அட்வைஸ் டு ப்ராக்டிஸ், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? ஓகே. இங்கே ஏதாவது உங்களுக்கு வச்சுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிளாஸ்டர் இல்லைன்னா வந்து திண்டு தலகாணி மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். வச்சுங்களா? இந்த போஸ் வச்சுட்டு
எனக்கு இந்த இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு நல்லா பின்னாடி கை வச்சுட்டு இந்த 2 நீஸ்க்கும் 1 டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா இன்ஹேல், நல்லா பெண்ட் பண்ணிக்கலாம் as much as you can. எக்ஸேல், நல்லா மெதுவாக டவுன் வாங்க, வந்துட்டு ஃபோர்ஹெட் டச் பண்ணலாம். இன்ஹேல் அப், exhale down, inhale up, ஸ்லோவாக மேலே வரலாம், மெதுவாக கீழே போகலாம். இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிகிட்டே மெதுவாக கீழே போகிறோம், கடைசியாக தான் போய் ஃபோர்ஹெட்டை டச் பண்ணுறோம். இன்ஹேல், ஸ்லோலி கம் அப், exhale down, inhale up, exhale down, inhale up and exhale down. கை பின்னாடி கொண்டு வந்து முன்னாடி, பின்னாடி இருந்த கை முன்னாடி கொண்டு வந்து நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம். 3 முதல் 5 சாதாரண சுவாசம் எடுத்து நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம். அந்த பயிற்சி முடித்த பிறகு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து நன்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைங் ப்ரீதிங் போகிறோம். லைங் ப்ரீதிங்லேருந்து புஜங்காசனா ப்ரீதிங்ன்ட்டு, அது வந்து சம்டைம்ஸ் லோ பேக் பெயின்லேயே வந்து ஒரு சில கண்டிஷனில் பேக் லிஃப்ட் பண்ணும்போது பெயின் இருக்கும், அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த சஷாங்காசனம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்கராசனாக்கு வந்துடலாம். இது வந்து மக்கராசனா. நல்லா கால் அகட்டி வச்சுட்டு கையை வந்து ஒன் மேலே ஒன்று வச்சுட்டு அதில் ரெஸ்ட் பண்ணி மக்கராசனம். இது ரிலாக்ஸேஷன் ஃபார் இந்த குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய பயிற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ரிலாக்ஸேஷன். புஜங்காசனா, தனுராசனா, சலபாசனா, மச்ச கிரீடாசனம் எல்லாத்துக்குமே இதுதான் ரிலாக்ஸிங் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம புஜங்காசனம் வந்து எப்படி பண்ணுறோன்னா, செஸ்ட்டுக்கு நேராக கை வச்சுக்கிறோம். செஸ்ட்டுக்கு நேராக கை வச்சுட்டு இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். இதுலேருந்து இந்த போஸ் பண்ணும்போது சப்போஸ் யாருக்காவது பேக் பெயின் இருந்துச்சுன்னா அவங்க தே ஷுட் அவாய்ட் த ப்ராக்டிஸ். இல்லை பேக் பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்த்தோபெடிஷனோ இல்லைன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் யாராவது டாக்டர்ஸ் அறிவுறுத்தியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி போஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். ஃபுல் ஸ்ட்ரென்த் எல்போக்கு தான் கொடுக்குறீங்க நீங்கள், லோ பேக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டாம், அழுத்தம் கொடுக்க வேண்டாம். ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரென்த்தும் எல்போவில் இருக்குது உங்களுக்கு. எக்ஸேல் டவுன், inhale up, exhale down. Last round, inhale up and exhale down. மக்ராசனா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஒரு 5லேருந்து 7 முறை நல்லா பண்ணிவிட்டு முழுசாக ஓய்வு எடுத்துக்கலாம். ஓகே, பிறகு இப்போ லைங் டவுன், மல்லாக்கப்படுத்து பண்ணக்கூடிய பயிற்சி. அதாவது ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங், உத்தான பாதாசனா ப்ராக்டிஸ், அப்புறம் சேத்து பந்தாசனா ப்ராக்டிஸ். இது 2 பார்க்க போகிறோம். லெக் ரேசிங், ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங், அதாவது சிங்கிள் லெக் அண்ட் போத் லெக்ஸ். அதுக்கப்புறம் ஹிப் ரைசிங்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சன்ஸ்கிரிட் நேமோ தமிழ் நேமோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியான இங்கிலீஷ் டேர்மை
கழுவுக்கு கீழே என்ன இருக்கோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லெக் ரைசிங், சிங்கிள் லெக் பார்க்க போகிறோம். நல்லா படுத்துக்கிறோம், தைஸ் க்ளோஸாக இந்த ஆர்ம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு ரைட் லெக் நல்லா இன்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக் நல்லா ரைஸ் ஆகணும், எக்ஸேல் பண்ணும்போது டவுன் போகணும். ஓகே, இன்ஹேல் ரைட் இன், exhale down, inhale left in, exhale down, inhale right in, exhale down, inhale left in, exhale down, inhale right in, exhale down, inhale left in, exhale down, right in, exhale down, left in, exhale down. Last round, inhale right in, exhale down, left, inhale right in, left in, and exhale down. Release and relax. Observe the changes. லேசா இடுப்பு பகுதி, தொடை பகுதி, கணுக்கால் இதெல்லாம் லேசாக ஒரு சின்ன மாற்றங்கள் தெரிகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் த மைன்யூட் சேஞ்சஸ் in the hip, thighs and the calf muscles. லேசாக வார்ம் ஆகி இந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுங்கள். The warm indicates the blood circulation is on. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போத் லெக் ரைசிங் பார்க்கலாம். போத் லெக் ரைசிங் பார்த்தீங்கன்னா மேக் அ ஃபிஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிஸ்ட் பண்ணிவிட்டு இடுப்பு கீழே வச்சுக்கலாம். ஓகே, இந்த லம்பார் ரீஜனுக்கு கீழே நம்ம உட்கார இடம் இருக்குல்ல, க்ளூட்டியல் மசில்ஸு, அந்த மசில்ஸில் வச்சுட்டோம்னா போதும். நல்ல கம்ஃபர்ட்டாக போத் லெக் ரைஸ் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டே ரெண்டு காலையும் ரைஸ் பண்ணலாம், மெதுவாக ரைஸ் பண்ணலாம். லெட் இஸ் ஆல் டூ டுகெதர். Inhale up, exhale down, inhale up, exhale down. இப்போ லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் பண்ணதில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Let this be the last round. Inhale up and exhale down. வயிறு பகுதி, இடுப்பு பகுதி, கண்டுக்கால் சதை முழுக்க நல்ல ஸ்ட்ரெச் ஆகி தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. நல்ல மீண்டும் ஒரு ஆழமான சுவாசம் நிதானமாக இழுத்து லேசாக வெளிவிடும் பொழுது எல்லா தசைகளும் தளர்ந்து முழுமையான ஓய்வில் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஹிப் ரைசிங் ஆர் சேத்து பந்தாசன ப்ரீதிங். இட்ஸ் அ பிரிட்ஜ் போஸ். இங்கிலீஷில் வந்து பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம காலை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், மேட்டோட எண்டில் வச்சுக்கிறோம். இது முக்கியமானது. மேட்டோட எண்டில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது ரெண்டுக்குமே வந்து ஒரு 1.5 ஃபீட் கேப் இருந்தால் போதும். ரெண்டு பாதங்களுக்கு நடுவில் 1.5 ஃபீட் 1.5 அடி கேப் வச்சுட்டு இந்த கை எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த தைஸ்க்கு பக்கத்தில் கீழே வச்சுட்டா போதும். சில சமயம் என்ன பண்ணலாம், நம்ம க்ளோஸாக கூட வச்சுக்கலாம். இந்த ரெண்டு விரல்களை வச்சு லாக் பண்ணிக்கலாம் இந்த ஹீலை. அது அட்வான்ஸாக பண்ணும்போது பண்ணிக்கலாம், பட் பக்கத்தில் கை வச்சுக்க போதும். வச்சுட்டு மூச்சு இழுக்கிறப்ப மெதுவாக ஹிப்பை ரைஸ் பண்ணுங்கள். ஹிப் ரைஸ் பண்ணுறீங்க, முதுகு வரைக்கும் ரைஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸேல் டவுன். நல்ல மெதுவாக மூச்சு இழுக்கிறப்ப லேசாக இடுப்பு ரைஸ் ஆகுது, லோ பேக் ரைஸ் ஆகுது, அப்புறம் இடுப்பு ரைஸ் ஆகுது ஃபீல். நல்ல நடு முதுகு ரைஸ் ஆகுது பாருங்க. ரிலீஸ் அண்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ்.
நடு முது வரைக்கும் லேசாக லிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்ஹேல், ரைஸ் அப். ஃபைனல் நடு முதுகு அப்படியே லேசாக லிஃப்ட் ஆகும். ஷோல்டர் மசில்ஸில் நல்ல ஸ்டிஃபாக இருக்குது, ரிலீஸ் ஆகும் பாருங்கள். மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். இன்ஹேல், ஸ்லோலி அப். ஹிப்பு, லோயர் பேக்கு, மிடில் பேக்கு, லேஸ் அப்பர் பேக் லிஃப்ட் ஆகுது பாருங்க. ஷோல்டர் மசில்ஸ் லேசாக ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகுது பாருங்க. மெதுவாக கொண்டு வாங்க. ரிலீஸ். 2 more rounds பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்தந்த மசில்ஸ் நல்லா ஸ்டிஃபானது, மசில்ஸ் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு லேசாக பாருங்கள். அப் அப் அப். நல்ல ரிலீஸ், ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். கடைசி சுற்று. நல்ல ஆழமான சுவாசம், நல்ல மூச்சு இழுக்கிறப்ப லேசாக லிஃப்ட் பண்ணுங்கள். இடுப்பு, லம்பார் ரீஜன், மிடில் பேக், அப்பர் பேக் வரைக்கும் நல்லா ரைஸ் அப் அண்ட் ஸ்லோலி ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். அண்ட் கால் நல்லா நீட்டி ஓய்வு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோல்ட் த லெக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நல்ல ஆழமான சுவாசம், நிதான மூச்சு எடுத்து முழுமையாக ரிலீஸ் பண்ணுறப்ப நல்ல லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. முழுமையான இந்த அழுத்தமானது நல்ல ரிலீஸ் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. எல்லாம் முழுசாக ஓய்வு எடுத்துட்டு இந்த ப்ரீதிங் முடிச்சிட்டோம். ஸ்டாண்டிங் நல்ல ரைட் சைட் டர்ன் பண்ணி எழுந்து உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம முடிச்சிருக்கிறது ஸ்டாண்டிங் ப்ரீதிங் முடிச்சிட்டோம், சிட்டிங் ப்ரீதிங், லைங் ப்ரீதிங் முடிச்சாச்சு. ஸோ வார்ம் அப்ஸு ப்ரீதிங் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நவ் வி கோ ஃபார் ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஸ்ட்ரெச்சிங் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ப்ரீதிங் வந்து ஸ்லோவாக பண்ணோம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணி அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொரு மசிலும் நல்லா ரிலாக்ஸ் பண்ண வச்சோம். இப்போ வார்ம் அப்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, ப்ரீதிங் போனதுனால நல்ல ஃப்ளெக்சிபிள் வந்துருக்கு. இப்போ அடுத்த கட்டம் போக வேண்டியது ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரீதிங் அளவுக்கு வார்ம் அப் அளவுக்கு ஸ்லோ பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த பேஸ் இருக்கிற இந்த பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணது இப்போ ப்ரீதிங்கோட 10 கவுண்ட்ஸ் பண்ணமோ அது போல் வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து 20 கவுண்ட்ஸ் வரணும். ஸோ 20, அதாவது ஒரே ப்ராக்டிஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைட் பண்ணோம்னா 10+10 ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10s, அதாவது 10, 20, அதில் 40 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஸ்டாண்டிங் டைப் இருக்குது, சிட்டிங் டைப் இருக்குது, லைங் டைப் இருக்குது. ஸோ இன்றைக்கி வில் கோ ஃபார் ஸ்டாண்டிங் அண்ட் சிட்டிங் போல். இஃப் டைம் பர்மிட்ஸ் வில் கோ ஃபார் லைங் டைப் ஆல்சோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் டைப் வந்துடலாம். நேராக நின்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட்டி சக்கராசனா ஸ்ட்ரெச் அப்படின்பா. 4 ஸ்ட்ரெச் தான் ஸ்டாண்டிங்கில் இருக்குது. 4மே ரொம்ப செலக்டிவாக எடுத்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ரொம்ப எல்லா ஆர்கன்ஸுமே, எல்லா தசைகள், எல்லா ஜாயின்ஸும் நல்ல ஸ்டிஃபாக இருக்கிற ஜாயின்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகி லேசாக ரிலாக்ஸ் ஆகுன்றதுக்காக கொடுத்துருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். நல்ல காலை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேட்டோட எண்டுக்கு வந்துடும், ஈஸியாக இருக்கும். வந்துட்டு இந்த கை இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் ஷோல்டரை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி கொண்டு போயிடும். இவ்வளோ தான். இதை புஷ் பண்ணுற, அப்படியே புஷ் பண்ணி திரும்புகிறோம். எவ்வளோ திரும்ப முடியும் திரும்பலாம். 1, அப்புறம் வந்துட்டு கை மாற்றிக்கிறோம். 2, 1, 2, இப்படி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 ரிலீஸ் பண்ணுறோம், அப்புறம் 2 ரிலீஸ் பண்ணுறோம், 1 ரிலீஸ் பண்ணுறோம், 2. இவ்வளோ தான். இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10. ஸோ ரைட் 10 டைம், லெஃப்ட் 10 டைம். ஸோ டோட்டலாக 20 கவுண்ட்ஸ் வந்துடுது. இது மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து கட்டி சக்கராசனோடது வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷனுக்கு, மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு அருமையான ப்ராக்டிஸ். ஒரு 750 ml ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு இந்த ப்ராக்டிஸ் ரைட் லெஃப்ட் டர்னில் பண்ணிங்கன்னாவே போதும். இந்த மசில்ஸ்லாம் நல்லா ஸ்டிஃபான மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த இன்டெஸ்டைனல் மூமெண்ட்ஸ், பெரிஸ்டாலிக் மூமெண்ட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சிக்கலானது லேசாக
இஃப் யூ புஷ் இட் டு கோ டு த இவாக்குவேஷன். அதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஷோல்டர் நல்லா புஷ் பண்ணுறதுனால இந்த நல்ல திரும்பும்போது உங்களுக்கு வந்து அந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவது அந்த ஹூக் போடுறது, நம்ம இது மாதிரி கோம் பண்ணுறம்போது சிரமம் இருக்கும்போது எல்லாமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராக்டிஸில் வந்து மசில்ஸு நல்லா லேசாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சேர்ந்து பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து ஷோல்டர் வச்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்டை ரெண்டு கண்டு போயிடலாம். ஓகே, கொஞ்சம் பேஸை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2 ரிலாக்ஸ். நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப ஸ்லோவான ஃபேஸில் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் பேஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஃபஸ்ட்டு என்னன்றதுனால இந்த ஃபேஸ்லேயே போட்டேன். இந்த பேஸ் இப்படியே மெயின்டைன் பண்ணவே போதும். அப்டமன் அண்ட் ஷோல்டர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்துடும், நல்ல லேஸ் ஆகிடும். லேஸ் ஆச்சுனாவே போதும், நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா போதும், மைண்ட் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் வந்துடும். ஓகே, இது வந்து இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் கட்டி சக்கராசனா. அப்புறம் ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு வெர்ஷன் இருக்குது, செஸ்ட். இப்போ நம்ம அப்டமன் ட்விஸ்ட் பார்த்தோம் இல்லையா, எடுத்து செஸ்ட் ட்விஸ்டிங். இதே மாதிரி இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வச்சுட்டு லேசாக திரும்பணும் அண்ட் லெஃப்ட். இந்த க்ளோஸில் வச்சுட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் தான் பண்ண போகிறோம். செஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4th ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு வெளில போகிறது, கை ரிலீஸ் பண்ணுறது. 1 2 1 2 1 2. ஸோ கையை ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் தான். இதை முன்னாடி ப்ராக்டிஸ் வந்து அப்டமன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராக்டிஸ் வந்து செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது செஸ்ட் ட்விஸ்டிங்கு, இது அப்டமன் ட்விஸ்டிங். ஓகே, 1 2 சரியா? இதுதான். இது வந்து ரொம்ப ஷோல்டர்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து லேசாக ட்ரை பண்ணுங்க போதும், ரொம்ப வேகமாக ட்ரை பண்ண வேண்டாம். நம்மளோட பேஸ் எப்படின்றத வந்து ஒரு 2 நாளில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும். நம்மளோட பேஸ் என்ன ரேஞ்சில் பண்ண போகிறோம், ஒரு நிமிஷத்துக்கு வந்து 10 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணுமா 20 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணுமான்றது நம்ம 2 நாள் 3 நாள் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சு போய் என்ன பேஸ் பண்ண போகிறோம்ட்டு அந்த பேஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். ஓகே, எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஓகே, ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. ரிலாக்ஸ். கண்கள் மூடிய நிலையில் அவங்க கவனம் முழுசும் தோள்பட்டையில் இருக்கட்டும், முதுகில் இருக்கட்டும், கழுத்தில் இருக்கட்டும், எல்லாம் லேசாக தளர்ந்து நல்ல ஓய்வோடு இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல மூச்சு எடுத்து நிதான மூச்சு விடும்போது தோள்பட்டையில் நல்லா தளர்ந்து லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடலாம். ஓகே, இது ஹிப் ட்விஸ்டிங் முடிச்சிட்டோம், செஸ்ட் ட்விஸ்டிங் முடிச்சிட்டோம். ஸோ 2 இது முடிச்சிட்டோம் நம்ம. 3வது வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ராசனா ஸ்ட்ரெச் அப்படிப்போம். ஸோ வீரபத்ராசனான்றது வந்து ஒரு போர் புரியக்கூடிய ஒரு வீரனுக்கு தான் வீரபத்ரான்னு பேர் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்க போகுது இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு செஸ்ட்டு அப்டமனு நீஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். நான் பண்ணி காமிச்சிட்டு பெனிஃபிட் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி நிற்கிறோம், நான் உங்களுக்கு ஆங்கிளுக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. வச்சுட்டு ரைட் ஃபாலோடு பை லெஃப்ட். ஓகே, ரைட் போகும்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம்,
வச்சுட்டு லேசாக நீ பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த கை 2 ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ரைஸ் அப். அப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்படி வந்துச்சுன்னா, இந்த காஃப் மசில்ஸ், பின்னாடி இருக்க காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த நீனது நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஒன்று. 3வது செஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம், ஆர்ம் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஆர்ம் ரைஸ் பண்ணும்போது காஃப் மசில்லேருந்து, இடுப்புலேருந்து, செஸ்ட்டுலேருந்து, நீலேருந்து இந்த காஃப் மசில் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி போகிறோம் அண்ட் பேக், இப்படி போகிறோம் அண்ட் பேக். இதில் முக்கியமானது யாரெல்லாம் பேக் பெண்ட் பண்ணால், நான் புஜங்காசனா சொன்ன மாதிரி யாரெல்லாம் பேக் பெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸோ ஒரு பெயினோ இருக்கோ அவங்க வந்து மாடிஃபை பண்ணி பண்ணுங்க. உங்களால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் வருதுன்னா இவ்வளோ பண்ணால் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா நத்திங் ராங் இன் டூயிங் இட். அதே மாதிரி பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி போஸ்ட் பர்ஃபெக்ஷன் பண்ணுன்றது நமக்கு தேவையில்லை. நமக்கு எது வந்து ஈஸியாக கம்ஃபர்ட்டாக கொடுக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நார்மலாக பண்ணுறது 1 பேக்கு, 2 பேக். அதுபோல் நல்லா எந்த பெயினும் இல்லை, ஹாப்பி டு டூ த ப்ராக்டிஸ் யாரை ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த நல்லா இந்த நீஸ் இருக்கு இல்லையா, நல்லா அழுத்தலாம். 1 பேக், 2 பேக். ஸோ நல்லா அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கிராயின் இருக்கு இல்லையா, இது நல்லா விரிவடையுது. ஸோ பெல்விக் மசில்ஸ் நல்லா விரிவடைஞ்சு வச்சுங்களேன், தைஸ் லேஸ் ஆகிடும், ஹிப்பு லேஸ் ஆகிடும். அப்போ இங்கே பேக் பெயின் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு வெயிட்டாக இருக்கிற ஃபீலிங் எதுவுமே வராதுங்க. ஸோ டு த மேக்ஸிமம் இந்த கிராயினை விரிக்கிறதுக்கு பாருங்கள். நார்மலாக எந்த பெயினுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இது பண்ணலாம். ஓகேவா? இதில் 10 பண்ண போகிறோம். சரியா? வில் டூ தட் டுகெதர். நல்லா ரெடி ஆகிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட் ரைட் ஃபாலோட் பை லெஃப்ட். ரைட் பேக், லெஃப்ட் பேக், ரைட் பேக், left back, right back, left back, right back, left back, right back, left back, right back, left back, right back and left back. Relax. Eyes close பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தைஸு நல்லா விரிவடைஞ்சு இடுப்பு, தைஸு, காஃப் மசில்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுங்கள். இன்ஹேல் அப் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல் அவுட். நல்ல நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீரபத்ராசனா முடிச்சதுக்கப்புறம் பரிவர்த்த திரிகோணாசனா ஸ்ட்ரெச். நல்லா ஸ்ட்ரெச்சு குறைஞ்சது 2.5 அடிலேருந்து 3 அடி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. மேட்டில் போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திரும்பிக்கங்க, இந்த மாதிரி ஆங்கிளில் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ தான் மேட்டுக்குள்ளே கால் இருக்கும். ஓகே, வச்சுட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணி ரைஸாக பண்ண போகிறோம். பெண்ட் பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே டச் பண்ணலாம். டச் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணோம். 1 2 ஆப்போசிட்டை டச் பண்ணி இங்கே லெஃப்ட் ஆர்ம் எடுத்து ரைட்டு ஆங்கிளில் டச் பண்ணும் பொழுது ரைட் ஆர்ம் மேலே இருக்கணும். அதுபோல் வலது கை வச்சு இடது கணுக்கால் டச் பண்ணும்போது இடது கை மேலே இருக்கணும். ட்விஸ்ட் பண்ணுறது தான். 1 2 1 2 அப்படி பண்ணுறோம். என்னால் ஃபுல்லாக கீழே போய் பண்ண முடியாது, எனக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் வரும், இல்லைன்னா எனக்கு ஒரு செஸ்ட் கன்ஜெஷன் இருக்குது, என்னால் குனியறது சிரமமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணுங்கள். அவ்வளோதான், அவ்வளோதான், இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ எனி ஸ்ட்ரெச் எவ்வளோ நீங்கள் வந்து கம்மியாக பண்ணாலுமே மோர் தேன் 50% ஆஃப் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபைன் டியூனிங்கில் தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 30% சேர்த்து வர பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ராங்காக பண்ணுறீங்க, இல்லை என்னால் இனிஷியலாக பிகினர்ஸ் இப்படி தான் பண்ண முடியுதுன்ற ஒரு கில்ட்டி வேண்டாம் உங்களுக்கு. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். டே பை டே நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நேற்று இப்படி பண்ணோம், இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி அட்வான்ஸாக பண்ணலாமேன்ற மாதிரி மைண்ட் செட் வர ஆரம்பிச்சதுன்னா எவ்ரி திங் வில் பி கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்ஷன் நோக்கி வந்துடும். ஸோ டோன்ட் கெட் இன் டு த பர்ஃபெக்ஷன் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ். சேர்ந்து பண்ணலாம்.
இது மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஏற்கனவே சொன்னது போல் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். அது கீழே குனிஞ்சு இப்படி போகும்போது இந்த கை ரைஸ் பண்ணுறதே சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ண மசில்ஸ் நல்லா அந்த ஸ்டிஃபான மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இறுக்கி போயிடும். அதெல்லாம் நல்லா எவ்ரிடே பண்ண லேசாக வரும்பொழுது அந்த மசில்ஸில் இருக்கிற ஜாயின்ஸு, ஷோல்டர் ஜாயின்ஸ், ஸ்கேப்புலர் ஜாயின்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, நல்லா ரைஸ் பண்ணலாம், மெதுவாக டவுன் போகலாம், டச் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் க்ரஷ் பண்ணிக்கலாம். 1 2 1 2 1 2 ஸ்லோ பேஸில் தான் போகிறேன். 1 2 ரைட் லெஃப்ட் 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 ரைட் அண்ட் லெஃப்ட். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மூச்சு இழுத்து காஃப் மசில்ஸ், ஷோல்டர்ஸு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா அப்படியே லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்லா இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். நல்ல மூச்சு நிதானமாக எடுத்து முழுமையாக மூச்சை வெளியிடுங்க. Inhale and slowly breathe out. Inhale up and slowly breathe out. முழுசாக ஓய்வெடுத்து உடல் முழுக்க லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இந்த 4 தான் சிம்பிள் ஸ்ட்ரெச். நிறைய ஸ்ட்ரெச் இருக்குது, பட் நமக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது இது 4 ப்ராக்டிசஸ் போதும். ஃபஸ்ட்டு ஹிப் ட்விஸ்டிங்கு, செகண்டு செஸ்ட் ட்விஸ்டிங்கு, அப்புறம் வீரபத்ராசனா ஸ்ட்ரெச்சு, அப்புறம் பரிவர்த்த திரிகோணாசனா ஸ்ட்ரெச். திரிகோணம்ன்றது ட்ரையாங்கிள் போஸு, பரிவர்த்தன்றது ட்விஸ்ட் பண்ணி ஆப்போசிட் சைட் போகிறது. ஸோ 4 முக்கியமான ப்ராக்டிஸும் பார்த்துட்டோம். பிஃபோர் தட் வி ஹாவ் சிட்டிங் ப்ராக்டிஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி டைம் இல்லை. ஸோ வி கோ ஃபார் நாளைக்கு வந்து வில் கோ ஃபார் சிட்டிங் ஆஸ் வெல் அஸ் லைங் ஸ்ட்ரெச்சிங் போகலாம். இப்போ வி கோ ஃபார் நாடி சுத்தி. எதர் வஜ்ராசனா, சுகாசனம், இல்லைன்னா வந்து பத்மாசனம். உங்களுக்கு எந்த ஆசனம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஃபஸ்ட்டு நாஸ்டில் டாமினன்ஸ் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி லெஃப்டில் இருக்குது. ஸோ ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் லெஃப்ட். எதர் இது எதுவுமே முடியலன்னா அட்லீஸ்ட் இதுவாது பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டைல்ஸுமே இட் லீட்ஸ் டு த சேம் டெஸ்டினி. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் ஸ்டைலை பிராண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே,
கடைசி சுற்றாக இருக்கட்டும். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். உடல் முழுசு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்ல தளர்ந்து லேசாக இருப்பதை உணர்ந்து ஆழ்ந்த அமைதிக்கு செல்லுங்கள். நல்ல நிதானமாக மூச்சு உள்ள இழுத்து ஒவ்வொரு மூச்சு உள்ள இழுக்கும் பொழுதும் புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து ஒவ்வொரு மூச்சு வெளியேறும் பொழுது உடல் முழுசு நல்ல லேசாக தளர்ந்து முழுமையான ஓய்வோடு இருப்பதை உணர்ந்து ஆழ்ந்த அமைதிக்கு செல்லுங்கள். உடலில் எந்த ஒரு இறுக்கமும் இல்லை என்பதை உணர்ந்து ஆழ்ந்த அமைதிக்கு செல்லுங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா தசைகளும் மூட்டுகளும் நன்கு தளர்வடைந்து முழுமையான ஓய்வோடு உடலை இருப்பதை உணர்ந்து மன அமைதியோடு இருப்பதை உணர்ந்து நல்லா 2 கைகள் லேசாக உரசி கண்களுக்கு மிதமான கண்ணை சுற்றி அழுத்தங்களை கொடுத்து தலை, கழுத்து, தோள்பட்டை, கை முட்டி, மணிக்கட்டு, விரல்கள் நல்லா அழுத்தி பிடிச்சு விட்டு 2 கரங்கள் கூப்பி உலகில் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும், இன்றைய தினம் எந்த ஒரு இறுக்கம் இல்லாமல் சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் செல்ல வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து மெதுவாக உங்களது அழகான கண்களை சிமிட்டி கொண்டு திறந்து கொள்ளலாம்.